செல்லகுட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான மாலை வணக்கம். 12 நாட்கள் மாணவர்களுக்கு விடுமுறை அறிவிப்பா, இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோப்பா. அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது அரையாண்டு தேர்வு ஆனது மாணவர்கள் விடுமுறையில் இருக்காங்க. அரையாண்டு தேர்வு விடுமுறை என்பது விட்டுருக்காங்க. நிறைய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கனமழையினால் வந்து பார்த்திங்கன்னா அரையாண்டு தேர்வு தள்ளி போச்சு. அதனால் வந்து ஒரு சில மாவட்டங்களில் நிறைவடையாத நிலைமையில் அந்த மாவட்டங்களுக்கு கூடுதலாக விடுமுறையை அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் என்பது மாணவர்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏனென்றால் தற்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய டிஸ்ட்ரிக்டில் வந்து விடுமுறையை விட்டுருக்காங்க. இன்னும் எக்ஸாம் எழுதிட்டுருக்க மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை என்பது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளியூருக்கு பயணம் சென்றிருக்கக்கூடிய ஆசிரியர்களும் சரி மாணவர்களும் சரி திரும்புவதற்கு 2ஆம் தேதி வந்து விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகளை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தக்கூட இருக்கும் அப்படின்னு வந்து நம்மளுடைய ஆசிரியர் தரப்பினர்கள் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நியூ இயர் வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி ஓகேங்களா, அதாவது வருடப்பிறப்பு அன்று வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை எல்லாருக்குமே வந்து உறுதி. அன்று மறுநாள் 2ஆம் தேதி வந்து விடுமுறை வருவதற்கு மிக 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 வந்து பார்த்திங்கன்னா அதிகமான சான்சஸ் இருக்குது. அப்படி விட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் என்று வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வரக்கூடிய நாட்களில் இந்த எக்ஸாம் நடக்கக்கூடிய மாவட்டங்கள்லேயும் வந்து விடுமுறை அதிகரிப்பாங்க. அண்ட் மேலும் எக்ஸ்டர்னல் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 11 நாள் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நாள் லீவ் என்பது மாணவர்களுக்கு நம்மளுடைய தமிழக அரசு வழங்குவதற்கு கண்டிப்பாக சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுக்காக நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா வட்டாரங்களும் வந்து தெரிவிக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான லீவ் இருக்கும். அப்படி லீவ் விட்டாங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். வீடியோலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டையும் வந்து நான் கொடுக்குறேன். இதுக்கான ஆலோசனை வந்து பார்த்திங்கன்னா நாளை துவங்குவாங்க. ஏன்னா வந்து நாளை தான் வந்து இந்த வருடத்துடைய கடைசி நாள். அதனால் வந்து நம்மளுடைய பள்ளி கல்வித்துறையும் சரி தமிழக அரசும் சரி ஒரு ஆலோசனை மேற்கொள்வாங்க. அந்த ஆலோசனை மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கலாமா, வெளியூர் சென்றிருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு கேப்பாக இருக்கும். அவங்களும் போயிட்டு வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் என்பது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்றதுனால விடுமுறை என்பது அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆலோசனை மூலமாக வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் உடனே அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோ. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.